அதெல்லாம் எதுக்கு இப்ப நீ கேட்டுட்டு இருக்க? நீங்க எப்ப பார்த்தாலும் டிவியே தான பார்த்துட்டு இருப்பீங்க. கரண்ட் போனா மட்டும் தான் டிவியே பார்க்க மாட்டீங்க. இப்பதான் கரண்ட் இருக்கே. வேற எதுக்கு டிவி பார்க்காம இருக்கியா? அத உங்க அம்மா கிட்டே போய் கேளு. அப்பனா அம்மா டிவி பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்களோ? அவ ஒன்னும் அப்படி சொல்லல. நீ போய் அவகிட்டே கேளு. என்னத்தை யாருக்கிட்ட போய் கேட்கணும்? எம்மா பாட்டியை டிவி பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்களோ? நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே. உன் பாட்டி என்ன உன்கிட்ட அப்படியே சொன்னவ? என்ன பெரு மருமகளே, நான் ஒன்றும் அப்படி சொல்லலை. உன் மொவ தான் என்னைய பார்த்து ஏன் டிவி பார்க்கலன்னு தொலைச்சி கேட்டுட்டு இருக்கான். எம்மா எனக்கு டிவி பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. ஆசையா இருக்குன்னா பார்க்க வேண்டியது தானே. ஒன்று யாரு டிவி பார்க்கணுன்னு சொன்னா? உலகத்திலே நீங்க தான் நல்ல அம்மா. நீ இன்னைக்கு முழுசு வேணாலும் டிவி பாரு, ஆனால் டிவி ஆஃபில் தான் இருக்கணும். ஆஃப் பண்ணி போட்டா ஜாக்கி சான் பார்க்க முடியாதுமா. டிவி சுவிட்ச் போட்டாலும் நீ பார்க்க முடியாது. எதுக்குமா? எதுக்குன்னா உங்கள் அப்பா கேபிளுக்கு பைசா கட்டவே இல்லை. அப்படின்னா நான் இன்னைக்கு சீரியல் பார்க்க முடியாதா? கேபிளுக்கு பைசா போட்டு விட்டாதான் இவ ஜாக்கி சானும் பார்க்க முடியும், நீங்கள் சீரியலும் பார்க்க முடியும். அப்பா நேத்தே பைசா போட்டு விடுவேன்னு சொன்னாங்களே. உங்கள் அப்பாவுக்கு நேற்று சம்பளம் கிடைக்கலையா, அதனால பைசா போட்டு விடலை. நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இப்பவே பைசா போட்டு விட சொல்ல போறேன். உங்கள் அப்பா ஃபோனை கொண்டு போகல, ஃபோனை மறந்து வீட்டிலே வச்சுட்டு போயிட்டாவ. அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவோமா? இந்த பேர் மலரு, அவ ஏதாவது வேலை விசில இருப்பாவ, தொந்தரவுலாம் பண்ணக்கூடாது. சரி தொந்தரவு பண்ணல. எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு, நான் போய் அந்த வேலையை பார்க்கேன். எம்மா எனக்கு போர் அடிக்கி. சரி போர் அடிக்க செய்து வா, உள்ள வந்து எனக்கு வெங்காயத்தை உரிச்சுதா. வெங்காயம் உரிக்கணுமா? கண்ணு கறிக்கும். நான் ஒன்றும் செய்யல. நீ ஒன்றும் செஞ்சு தரண்டா, என் வேலையை நானே பார்த்துக்கிட்டேன். நீ உங்கள் பாட்டிகிட்ட இருந்து கதை விடு. கதை விடணுமா? போர் அடிக்கும். போர் அடிக்குமா? அப்படின்னா வெளியில் போய் வேட போறியா? வெளியில போய் நான் வேட போனா கருவாடாயிருவேன். கருவாடாலாம் ஆக மாட்டேன் மலரு, நீ காக்கவாயிருவா. நீ உன் பாட்டிக்கிட்டே உட்காந்து விடுகதை ஏதாவது சொல்லி வேடு. சரிம்மா. நான் ஒரு விடுகதை கேட்பேன், நீ பதில் சொல்லு. கேளுங்க பாட்டி, சொல்லுறேன். ஓடுவான் சாடுவான் ஒத்தை காலில் நிற்பான், அவன் யார்? இதெல்லாம் பழைய விடுகதை பாட்டி. எனக்கு புதுசா விடுகதை சொல்லுங்க. எனக்கு புது விடுகதைலாம் தெரியாது, பழசு தான் தெரியும். உனக்கு தான் புது விடுகதை தெரியும்ல, சொல்லு, பாட்டி விடைய சொல்கிறேன். என்ன சொல்லலாம்? பாட்டி, அடித்தால் சிரிப்பான் பிரித்தால் அழுவான், அவன் யார்? யாருன்னு சொல்லுங்க பாட்டி. கேட்டோடனே நான் பதில சொல்ல முடியுமா? யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட. யாரு? எனக்கு யாருன்னு தெரியும், பக்கத்து வீட்டு ரமேஷ். தப்பு பாட்டி. ஆமாம், நான் சொன்ன விட தப்பு தான். அவன் தான் அடிக்காமலே அழுவானே, அவனாவது அடித்த உடனே சிரிக்கதாவது. அப்படின்னா என்னது விடை? சரி, என்னன்னு எனக்கு தெரியல, பதில நீனே சொல்லு. பாட்டி, உங்களுக்கு விடை தெரியாதா? பதில் தேங்காதான். ஓ, தேங்காவா? ஆமாம், பதில் சரிதான். ஆமாம், தேங்காவா நம்ம அடித்த உடனே வெள்ளை வெள்ளையேன்னு சிரிக்குது. தண்ணியை பிரித்த உடனே தண்ணியெலாம் வெளியே வருது. ஓ, தண்ணிலாம் கீழே சிந்துக்கிறது தான் அழுகுது அப்படி சொல்கிறாவளோ? ஆமா பாட்டி. சரி மலரு, இன்னொரு விடுகதை கேளாம். உங்களுக்கு தான் பதில் சொல்ல தெரியாது, அப்போ அதுக்கு நான் கேட்கணும். எனக்கு பதில் சொல்ல தெரியாதான், ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும்ல, அவியலுக்கு தெரியும் பாட்டி. சரி, அப்படின்னா சாட்டு போட்டுன்னு கேளு. பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது, அது என்ன? இந்த விடுகதைக்கு பதில் தெரிஞ்சவிய கமெண்ட் பண்ணுங்க. பெரிய சொன்னவிய பேர அடுத்த வீடியோல சொல்லுவோம். என்னாச்சு மலரு, வித்தியாசமா பேசுக? ரொம்ப நேரம் பேசல பாட்டி, எனக்கு தண்ணி தாகமா இருக்கு. நான் உள்ள போய் தண்ணி குடிக்க போறேன். அவ உள்ள போய் தண்ணி குடிக்க போயிட்டா, நானும் உள்ள போய் சாப்பிட போறேன்.